ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் பாக்கியா 360. இன்றைக்கி நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அடிக்கிற வெயிலுக்கு வீட்டுக்குள்ளே இருக்க முடியலை. அதனால் இப்போ வீட்டுக்காரங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு ரூப் கோட்டிங் அடித்து கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம இப்போ ரூப் கோட்டிங் அடிக்க போகிறோம். அதாவது தண்ணி வேறு கொஞ்சம் லைட்டாக உள்ள லீக் ஆகுது மழை டயத்தில் அப்படின்னு. வீடு இருக்கிறத பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தரையெல்லாம் ஃபுல்லாக வெறும் பாசமாக இருக்குது. இது எல்லாத்தையும் அப்படியே க்ளீன் பண்ணி இந்த சின்ன சின்ன ரிப்பேர் இருக்கும் பாருங்க, சின்ன சின்ன ரிப்பேர்களை சரி பண்ணி இப்போ நம்ம இந்த டேம் ப்ராடக்ட் 2-in-1 அப்படிங்கிற இந்த இது அடிக்க போகிறோம். இது எதில் உள்ள வாங்கியிருக்கோன்னா டூலக்ஸில் வாங்கியிருக்கோம். இது கம்பெனியிலேருந்து 8 years வாரண்டி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ எப்படி இதை அடிக்கிறோம், இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். மறக்காம நம்ம சேனல் புது ஆளுக்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. நம்ம அந்த வேலை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட்டை பார்த்துக்கிறீங்க. அது சுத்தம் பண்ணாத ஏரியா, இது இப்போ நம்ம சுத்தம் பண்ண ஏரியா. எந்த அளவுக்கு இருந்த பாசியை நம்ம எப்படி க்ளீன் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இப்படி க்ளீன் பண்ணி அடித்தா தான் இந்த பெயிண்டோட பெனிஃபிட் இருக்குது. நம்ம அந்த பாசியோடு அடிக்கும்போது அந்த பெயிண்ட் தரையில் அவ்வளோ ஒட்டாது, உறிஞ்சு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம இன்ச்சு பை இன்ச்சாக நீட்டாக க்ளீன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் க்ளீன் பண்ணிட்டோம். 1 மணி நேரம் க்ளீன் பண்ணி இப்போ தான் ஒரு 150% தாண்டி இருக்கும். இங்கே பாருங்கள், க்ளீன் பண்ண தான் தெரியுது ஒவ்வொரு கிராக்குகளாக. எவ்வளோ கிராக் பாருங்கள். இந்த கிராக்கு எல்லாத்தையுமே அப்படியே அந்த பெயிண்ட் அப்படியே சீல் பண்ணிடும். நம்ம பெரிய பெரிய கிராக்கெல்லாம் அதுக்குன்னு அதே ப்ராடக்டில் ஒரு பட்டி ஒன்று இருக்குது, கிராக் சீல்டு. அதை வச்சு தான் நம்ம அடிக்க போகிறோம். சின்ன கிராக்குகள் தேவையில்லை, அது 2 கோட்டு நம்ம அடிக்கும்போது அதுவே லாக் ஆகிரும். ஒரு வழியாக ஒரு 300 சதுரடி காலி பண்ணியிருக்கோம். 300 சதுரடி கூட வந்திருக்காதுன்னு சொல்கிறாரு. 250 சதுரடி தான் இருக்கும் போல. பாருங்க எப்படி கிராக் இருக்குன்னு. இதெல்லாம் ரொம்ப சகலம் அடைஞ்சு என்னதான் இருந்தாலும் நம்ம இதை பக்கா ஃபினிஷிங் கொண்டு வர்றோம். மாங்கு என்று தேய்ப்போம். தேய்ச்சி கிராக்கெல்லாம் சீல் பண்ணி அதுக்கப்புறம் இது 2 கோட்டு அடிக்கிறோம். ஹாய் நண்பர்களே, இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேஸ்ட் வைக்க போகிறோம். இது பாருங்கள், அக்வா டச். அதுவும் இதுவும் ஒரே ப்ராடக்ட் தான். இப்போ நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இதைத்தான் நம்ம இந்த கிராக்ஸுக்குள்ளே ஃபுல்லாக வைக்க போகிறோம். இந்த கிராக்கு பெரிய பெரிய கிராக்குகளுக்கு வைக்க போகிறோம். இப்போ இந்த ஆல்ரெடி இதில் வச்சுருக்கோம் பாருங்கள். இதில் வாங்கி வைக்க இதில் பெரிய கிராக் அந்த இருக்கு பாருங்கள், அந்த கிராக் வாங்கி. இது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். இதை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போனா தான் அந்த மாதிரி லூஸாக இருக்கும். இதில் என்ன கலந்துருக்குன்னா, அந்த லீக்கேஜ் ஆகாத ஆயிலும் ஒரு மண் மாதிரி ஒரு இதுவும் சேர்த்துருப்பாங்க. கோலப்பொடி இல்லை, கோலப்பொடியும் லைட்டாக கொஞ்சம் வாழ்க்கை சீக்கிரத்திரியா இது ஃபேவரட் ஆகி இது பார்த்தீங்கன்னா, இது லீக் ஆகக்கூடாது, திரும்பவும் இந்த விரிசல் ஆகக்கூடாது. இதுக்கு மேலே நம்ம இந்த 2 கோட்டு அந்த பெயிண்ட் அடிக்கும்போது, அந்த ஃப்ளோர் கோட்டிங் அடிக்கும்போது கம்ப்ளீட்டாக அப்படியே லாக் ஆகிக்கிறோம். நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
இந்த வீட்டுக்குள்ள வந்து ஓவர் ஹீட் ஃபீல் பண்ணவங்க கண்டிப்பாக அந்த ஹீட்டை ஃபீல் பண்ண முடியாது இனிமேல். அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இது ஒரு சதுரடிக்கு என்ன செலவு வரும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். அதோட தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். இப்போ பாருங்கள் நண்பர்களே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோட் அடிக்க ஆரம்பித்தாச்சு. இதுக்கு தண்ணி வந்து நீங்கள் அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதாவது அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்குறீங்க. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். அதிகமான தண்ணி சேர்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு கோட்டுக்கு. ஃபஸ்ட்டு கோட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 4 மணி நேரம் காய விட்டு அடுத்த கோட்டு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோர் மொத்தம் ஃபஸ்ட்டு கோட்டு அடித்து முடிச்சாச்சு. ஃபைனலில் இருக்கும். இதுக்கப்புறம் இது நல்லா காய விட்டுட்டு ஒரு 4-5 மணி போல் வரைய ஆரம்பிக்கலாம் செகண்ட் கோட்டு. காய் நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் கோட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம முதல் கோட்டுக்கு 2வது கோட்டுக்கு வித்தியாசத்தை பாருங்கள். நல்லா பிரைட்டாக இருக்குதா. 2வது கோட்டிங் அடிக்க ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு கோட்டு வந்து நம்ம வந்து இப்படி அடித்தோம். 2வது கோட்டு இப்படி சைடில் அடிக்கிறோம். இப்படி. ஆமாம், சரி, அப்படியே ஃபுல்லாக அடிச்சுட்டு பார்க்கலாம். ஹாய் நண்பர்களே, நம்ம 2வது கோட்டு வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இந்த இடத்துல மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து 2வது கோட்டு அடித்து முடிச்சிட்டோம். இப்படி அடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து வெக்கையும் உள்ளே வராது, நீர்க்கசியும் ஏற்படாது. இதுக்கு வந்து செலவு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சதுரடிக்கு 18 ரூபாயிலேருந்து 20 ரூபா தான் ஆகும்.